அனைவருக்கும் வணக்கம். அதாவது உங்களுடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் தொடர்ந்து இந்த மாதிரியான 3 விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பூஜை அறையில் ஒரு தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது என்று. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வீட்டிலுமே பூஜை அறை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது. நாம எவ்வளவு கவலைப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, முதல்ல நாம பூஜை அறையில போயிட்டு அந்த தெய்வங்கள நாம பார்க்கும்போது நம் மனசுக்கு ஒரு சாந்த நிலை மற்றும் அமைதி பெறுவதையும், அதைவிட நமக்கு மனமகிழ்ச்சி இரட்டிப்பாகதையும் நம்மனாலேயே கண்கூட பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பூஜை அறைகள் எப்போதும் கிழக்கு நோக்கி இருப்பதும், வடக்கு நோக்கி இருப்பதும் ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் வேறு வழி இல்லாமல் தெற்கு பார்த்து பூஜை அறைகள் இருக்கும். அதாவது உங்க வீட்டு பூஜை அறை தெற்கு பார்த்து இருந்தாலுமே நீங்க தெற்கு முகம் பார்த்து ஒருபோதும் விளக்கு ஏற்ற வேண்டாம். முதல்ல உங்க வீட்டு பூஜை அறையில கண்டிப்பாக அனைவரும் ஒரு நிறை சொம்பு நீரோ இல்லைன்னா வந்து பஞ்ச பாத்திரத்திலேயே நீர் வைத்து நாம் வழிபாடு செய்வது வழக்கம். அது ஏன் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் 5, அதுலதான் 4 விஷயங்கள் நம்ம பூஜை அறையில இருக்குங்க. இல்லாத ஒரு விஷயம் அந்த நீர் தான். அதற்கு அதை நிறைவேற்றும் விதமாகத்தான் நிறை சொம்பு நீரையும் பஞ்ச பாத்திரத்திலையும் நாம நீர் வச்சு வழிபாடு செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தெய்வ சக்தி எளிமையாக ஊடுருவக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த நீர் தான். அதனாலதான் நம்ம வீட்டு பூஜை அறையில நீர் வைக்கும் போது அந்த நீர் உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்ப வெள்ளிக்கிழமை விளக்கு ஏத்துனா அடுத்து செவ்வாய்க்கிழமை தான் விளக்கு ஏத்துவாங்க. இடையில நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்க உங்க பூஜை அறைக்கு செல்லாவிட்டாலும் அந்த பூஜை பாத்திரத்துல உள்ள நீர் எவ்வளவு தூரம் நீங்க வச்சீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீர் குறைஞ்சது அப்படின்னாலே நீங்க கண்டிப்பாக 100% தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வ சக்தி கண்டிப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். 2வது விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல நீங்க விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கின் ஒளிகள் ரொம்ப பிரகாசமாக எரிவது. அதுவும் நல்லா வெள்ளை நிறத்துல இருந்தாலும் அது மட்டும் இல்லைங்க, அந்த நிறத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சாந்த நிலை வருவது. அந்த வெண்மை நிறமானது ஆடாமல் அசையாமல் அப்படியே இருப்பது. இந்த மாதிரி இதை எல்லாமே உங்களோட வீட்டுல அந்த தெய்வ சக்தி மற்றும் தீப ஒளியில காட்சி தருகின்றது நமக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்க கூடயே இருப்பாங்க ஒரு சிலர். அதாவது நீங்க பூஜை செய்யும் போது அவர்கள் போனதுக்கு பிறகு உங்களால பூஜை செய்ய முடியாமல் சில தடைகள் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கள் தான். ஆனாலும் தடைகள் வரும். இது போன்று நடந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு எண்ணம் சரியில்லை அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை உணர்த்துவதற்காகவே பூஜை செய்யும் போது அவர்களை உங்கள் குலதெய்வம் வீட்டிற்கு அனுப்புவாங்க. அதாவது யாராவது 3வது நபரானவர் வீட்டிற்கு வந்திருக்கும் போது இவங்க பாருங்க, நாள் நல்லா நாம பூஜை எல்லாம் செஞ்சிருக்கேன். விளக்கு எல்லாம் எப்போதும் ஏத்துவேன். எங்க வீடு எப்போதும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லுவா. ஆனா அவங்க போனதுக்கு பிறகு ஒரு சிலரால தொடர்ந்து வீட்டுல விளக்கே ஏத்த முடியாமல் போயிடும். பூஜை அறை பக்கமே போக முடியாத ஒரு சூழல் எல்லாம் வரும். அதுக்கு என்ன காரணம்னா உங்க வீட்டு பூஜை அறையில கண்ணு பட்டு போச்சு என்றுதான் அர்த்தம். அதுக்கு எப்போதுமே நம்ம வீட்டு பெரியவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. பாருங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதாவது நம்மளோட கண் திருஷ்டிக்கு அப்படி ஒரு பாதிப்பு இருக்கின்றது என்பதை தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வ சக்தி நிறைவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு மனதுல ஒரு பூஜை பண்ணுவதற்கான நாட்டமே இல்லாமல் ஒரு உடல் சரிந்து பிரச்சனைகள், அசதிகள்,
இந்த மாதிரியாக நமக்கு ஏற்படுத்திவிடும். அதனால இந்த மாதிரி நீங்க பூஜை செய்யும்போது யாராவது வராங்களா என்றும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க வீட்ல கல்லுப்பு, மஞ்சள் இருந்தா எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் நீங்க பூஜை அறையில ஒரு அறையா வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்லாப்ல வச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு கபோர்ட்ல வச்சிருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு முன்னாடியோ, இல்லைன்னா பூஜை படங்களுக்கு மேல ஒரு மாவிலையில கல்லுப்பு, மஞ்சள் எடுத்து கரைச்சு, அந்த கரைசல நல்லா மாவிலையில தெளிச்சு விட்டு, அதற்கு பிறகு நீங்க வீட்ட முழுவதும் நல்லா தொடச்சு விட்டுடுங்க. அதற்கு பிறகு நீங்க வீட்ல விளக்கேற்றி, வெண்கடுகு, குங்குலியம் சேர்த்து நல்லா தூபம் காட்டணும். வீடு முழுவதும் மூலை முடுக்கு எல்லாமே இந்த வெண்கடுகு, குங்குலியம், பால் சாம்பிராணி இவை 3யும் கலந்து நீங்க புகை போடணும். போட்டுட்டு ஒரு இரவு நேரங்கள்ல உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தலைய சுத்தி சூடா சுத்தி வெளியில வச்சு நீங்க ஏத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி செஞ்சாலே போதும். கண்டிப்பாக அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று உங்களை நெருங்கவே நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்வதற்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தடங்களும் வரவே வராது. 3வது அறிகுறி என்னன்னா, சுவாமிக்கு பிரசாதங்கள் வைக்கும் போதும், இல்லைன்னா நீங்க ஒரு பாலோ இல்லைன்னா கற்கண்டோ பிரசாதமாக சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது, அந்த பிரசாதங்கள கருப்பு எறும்புகளோ, இல்லைன்னா பல்லிகளோ உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். 100% உங்க வீட்டு பூஜை அறையில தெய்வ சக்தி நிறைவாகவே இருக்கின்றது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் பூஜை அறையில மயில் இறகு வச்சிருப்பாங்க. பொதுவாக மயிலிறகு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல பல்லி வாசம் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பூஜை அறையில நீங்க மயிலிறகு வச்சிருந்தாலும் அந்த இடத்துல பல்லி வரும். அப்படி வந்ததுன்னா உங்க வீட்டுல தெய்வ சக்தி கண்டிப்பாக இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டிற்கு பறவைகள் வந்தாலோ, இல்லைன்னா பசு மாடுகள் வந்தாலோ, இவை எல்லாமே உங்க வீட்டுல தெய்வ சக்தி நிறைவா இருப்பதை உணர்த்திக் கொண்டே இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்க வீட்டு பூஜை அறையிலும் வீட்டிலும் தெரிகின்றது அப்படி நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு இது போன்ற அறிகுறி தென்பட்டிருக்குன்னு. சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.